வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ரஃபேலுக்கு எதிராக பொய் பிரசாரம் செய்த சீனா, அமெரிக்க அறிக்கையில் அம்பலம். டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்த்திய சதிகாரன் வீடியோ நீக்கம். மெட்டா நிறுவனம் அறிவிப்பு. 3 நாள் பயணமாக தென் அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். காஷ்மீர் மக்கள் மீது சந்தேக கண்ணோட்டம். உமர் அப்துல்லா வருத்தம். திருப்பரங்குன்றம் மலையில் ஐகோர்ட் கிளை நீதிபதி ஆய்வு. டெல்லி கார் குண்டுவெடிப்பில் தொடர்பு. பாகிஸ்தான் அரசியல்வாதி ஒப்புதல். பட்ட பகலில் துணிகரம். பெங்களூரில் ஏடிஎம் வாகனத்தை ஊழியர்களுடன் கடத்தி 7 கோடி ரூபாய் கொள்ளை. ஆந்திராவில் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரம். நக்சலைட்டுகள் 50 பேர் கைது. தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டசபை கட்சி தலைவராக நிதிஷ் தேர்வு. நாளை காலை 11:30 மணிக்கு முதல்வராக பதவியேற்கிறார். ஊடுபயிர் சாகுபடியை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும். பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஆந்திராவில் இன்றும் என்கவுண்டர். நக்சலைட்டுகள் 7 பேர் சுட்டுக் கொலை. ஷேக் ஹசீனாவை கைது செய்ய இன்டர்போல் உதவியை நாடும் வங்கதேசம். சபரிமலையில் இதுவரை 3 லட்சம் பக்தர்கள் தரிசனம். தமிழகத்தில் முருகனுக்கு தேனும் தினையும் படைக்கிறோம். பிரதமர் மோடி. நன்றி.